பாரதிய ஜனதா கட்சி தலித் விரோத கட்சி என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனா 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் வாக்களிக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வந்து அமைச்சர் கொடுத்து அந்த அமைச்சரை எடுத்த பிறகு மீதி 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு ரங்கசாமி அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை? அதற்கு காரணம் என்ன? நீ பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா? பாரதிய ஜனதா சொல்வதனால் கொடுக்கவில்லையா? அல்லது தலித் மக்களுக்கு நீ விரோதியா? ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்துக் கொண்டு தலித் மக்களுக்கு விரோதியாக செயல்படுகிறார். புதுச்சேரியில 18% மேல் தலித் மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றணும். நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி தலித் மக்கள் மீது புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவிற்கு மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தை தலித் மக்களுக்கு நிறைவேற்றியது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் ஆட்சியில 6 டன் சந்தன கட்ட ஒரு மந்திரி இடத்துல இருந்து, அப்புறம் கள்ளச்சாராயம் இருந்து. அது மட்டும் இல்ல, இந்த பொதுப்பணித்துறையில ஒரே ஆளுக்கு டெண்டர் கொடுக்கிறது. இங்க 9 பாலம் கட்டினாங்க, இந்த குறுக்கு பாலம் இந்த பக்கத்துல. அதுல ஒரே ஆளு அமைச்சருக்கு வேண்டியவர், அவருக்கு டெண்டர் கொடுத்துக்கிறாரு அந்த அமைச்சர். அவர் பாத்தீங்கன்னா அவர் மடுமொழி மங்கத்தாங்க கொள்ளாடிக்கிறதுல மண்ண இப்ப வாயை திறக்கிறான பாத்தீங்களா? நீங்க எது சொன்னாலும் வாயை திறக்க மாட்டாரு, அவரும் வாயை திறக்க மாட்டாரு. இந்த இன்னொருத்தர் இருக்காரு, ஒருத்தர் டாலர் ஸ்கூலுக்காரு, டாலர் ஸ்கூலுடைய அதிபதி, ஸ்கூலுடைய அதிபதி. அது மட்டும் இல்ல, அவரை பாத்தீங்கன்னா அவர் வெளிநாட்டிலே இருப்பார். பாண்டிச்சேரியில் அவரை நீங்க பார்க்க முடியாது. ஒரு மாசம் துபாயில இருப்பாரு, இன்னொரு மாசம் சிங்கப்பூர்ல இருப்பாரு, ஒரு மாசம் மலேசியாவில் இருப்பாரு, அப்புறம் பிரான்சுக்கு போவாரு. எதுக்கா போற நீ? என்ன வேலை உனக்கு? அந்த கேட்டா நான் வந்து அரசு பயணமா போனேன். அரசு பயணம் கிடையாது, அனுமதி வாங்கிட்டு போனோம். அனுமதி வாங்குறதும் கிடையாது. எந்த அளவிற்கு அதாவது ஊழல் செய்யணுமோ அந்த ஊழல் செய்யற கூட்டம் புதுச்சேரிய இப்ப கபலீகரம் பண்ணி வச்சுக்கிது. இவங்களை தூக்கி எறியணும். இல்லைன்னு சொன்னா புதுச்சேரி மாநிலத்துக்கு பேராபத்து. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதாவது கொள்ளடிக்காத முதலமைச்சர் கிடையாது, கொள்ளடிக்காத அமைச்சர் கிடையாது. முதலமைச்சர் சைலண்டா 40 லட்சம் வாங்குவார் லஞ்சம்.